திதியைக்குரிய தேவதை பேர் பகமாலினி அப்படின்வாங்க. பக்கியங்களை அள்ளித் தருபவள், கழுத்திலே தாமரை மலர்களை அணிந்தவள், தாமரை என்ற பூவிலே அமர்ந்தவள், 6 கரங்கள் உடையவள், 3 கண்கள் உடையவள். இவள் கையிலே புஷ்பபானம் என்று சொல்லக்கூடிய வகையிலே மலர்களால் ஆன அன்பும், இப்சுதண்டம் என்று சொல்லக்கூடிய வகையிலே கரும்பு வில்லும் வைத்து கொண்டிருப்பாள். கருணையே வடிவானவள். இந்த பகமாலினிக்குரிய இந்த நாளில் நாம் அஸ்வினி தேவதைகளை நினைக்க வேண்டும். அஸ்வினி தேவதைகள் தான் ஆரோக்கியத்தை தரக்கூடியவர்கள். நம்ம விழிக்கெல்லாம் நல்ல ஒரு பார்வை கிடைக்க வேண்டும், செவி நன்றாக கேட்க வேண்டும் என்றெல்லாம் அஸ்வினி தேவதையைத்தான் பிரார்த்தனை செய்வோம். சயவன மகர்ஷி என்ற ஒரு மகர்ஷி இருந்தார். அவருக்கு அஸ்வினி தேவர்கள் அருளாலே மீண்டும் பார்வை வந்தது, இளமை திரும்பியது என்றெல்லாம் வரலாறு. அவ்வாறு வந்ததும் அவர் ஒரு யாகத்தை செய்கிறார். அந்த யாகத்தின் பலனை அஸ்வினி தேவர்களுக்கு தர வேண்டும் என்று நினைத்த பொழுது இந்திரன் முதலிலே தடுக்கிறார். எனினும் சயவன மகரிஷி தவறை உணர்த்துகிறார். அஸ்வினி தேவர்களுக்கு அழியா புகழ் கிடைத்த ஒரு நன்னாள். எனவே இன்று யாரெல்லாம் அஸ்வினி தேவர்களை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு அனைத்து நலமும் பெருகும்.